உங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டே இருக்காரா? அவர் குடிச்சிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமலேயே பாலில் வந்து டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி தர ஒய்ஃபாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைசல்ஃபிரம்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரையை உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணணும். தென் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறதால வரக்கூடிய கை கால் நடுக்கம், பதற்றம், தூக்கமின்மை இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். தென் அவருக்கு ஆல்கஹால்னால அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு ப்ளஸ் வந்து சொசைட்டிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி சொல்லணும். குறிப்பாக இந்த டைசல்ஃபிரம் மாத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லணும். தென் இந்த டைசல்ஃபிரம் மாத்திரை போட்டுக்கிட்டே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணார்னா என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். தென் டைசல்ஃபிரம் கன்சென்ட் ஃபார்மில் சைன் வாங்கி தான் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல், பேஷண்ட்டோட வில்லிங்னஸ் இல்லாமல் வெறும் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேங்கிற பேரில் அவர் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது. டி அடிக்ஷன் அப்படிங்கிறது ஐபிஎல் மாதிரி ஒன் டேல முடியக்கூடிய விஷயம் இல்லை. இட்ஸ் எ டெஸ்ட் மேட்ச், டேக்ஸ் டைம். ஸோ அடிக்ஷன் ரிலேட்டடான அறிவியல் பூர்வமான தகவல்களை தெரிஞ்சிட இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே.